ஓகே. நான் இப்போ ஈக்கிற இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க எங்கே ஈக்கிறேன்னு சொல்லி. ஒரு அழகான வயல்வெளியில் தான் ஈக்கிறேன். கண்ணு கட்டிய தூரம் வரை பெரிய அளவிலான பச்சை பசேல்னு காணக்கூடிய வயல்வெளிகள் தான் சுற்றி முற்றும் காணப்படுது. அதே போல் இந்த பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய மலைத்தொடர் ஒன்று நிற்குது. இந்த இடத்துக்கு எப்படி அழகு சேர்க்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல கண்ணுக்கு ஃபுல்லாகவே பச்சை பசேல்னு விளங்குது. அதே போல் பறவைகள் கத்துற சத்தம் கேட்குது. சின்ன சின்ன குருவிகள் சின்ன சின்ன வண்டுகள் கத்துற சத்தமும் கூட கேட்குது. அதே போல் காட்டு விலங்குகள் கத்துற சத்தம் கேட்குது. காற்று அடித்து கொண்டிருக்குது. அந்த காற்றுக்கு வந்து இந்த நெற்கதிர்கள் எல்லாம் வந்து ஆடிக்கொண்டிருக்கிற அந்த சத்தம் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இதை போல் விஷயங்களை வந்து நாங்கள் பார்க்கணும்னு சொன்னால் கட்டாயம் ஒரு சிட்டியில் இருக்கிறவங்க கட்டாயம் வில்லேஜ் ஒன்றுக்கு வந்தால் தான் இந்த மாதிரி வயல்வெளிகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்கள், ரொம்ப இனிமையாக இருக்குது, காதுக்கு இனிமையாக இருக்குது. அதே போல் கண்ணுக்கு ரொம்ப இனிமையாக இருக்குது. இந்த பச்சை பசையிலான இந்த இடங்களை பார்த்து கொண்டு இருக்கக்குள்ள மன நிம்மதியை தரக்கூடிய மாதிரி இந்த இடங்கள் காணப்படுதுன்னு தான் சொல்லலாம். இந்த வயலெல்லாம் வந்து இப்படி பச்சை பசையிலா ஈக்கிறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? ஒன்று வந்து அந்த விவசாயிட உழைப்பாய்க்கு, அதே போல் இந்த தண்ணீர் கூட அதுக்கு முக்கிய காரணம் கூட இருக்கலாம். இன்றைக்கி விளக் வீடியோவில் வந்து நாங்கள் அந்த போகக்கூடிய இடம் வந்து இந்த ஊரை, அதே போல் இந்த இடங்களை இவ்வளோ செழிப்பாக பச்சை பசைல்னு காணக்கூடிய இந்த இடத்துக்கு செழிப்புக்கு காரணமாக இருக்கிற இந்த தண்ணியை வரக்கூடிய இந்த குளத்தை பார்க்க தான் போகிறோம். என்ன குளம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வேமடில்ல குளம்னு சொல்லக்கூடிய ஒரு குளம் ஒன்று தான் இலங்கையில் மாத்தளை மாவட்டத்தில் கலைவெளின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிற அந்த குளத்தை தான் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னுக்கு கட்டாயம் இந்த வீடியோ வந்து யாராலும் ஷேர் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருக்கிறீங்க சொன்னால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டி விடுங்க. அதே போல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்மாருக்கெல்லாம் ஷேர் பண்ணி கொள்ளுங்க. அப்படின்னு சொன்னால் வாங்க நாங்கள் அந்த குளத்துக்கு போயிட்டு பார்ப்போம். இந்த குளத்துக்கு போகிற வழியில் விட அழகான அம்சங்கள் இந்த இடத்துல ஈக்குதுன்னு சொல்லி பார்த்துக்கொண்டே அப்படியே அந்த குளத்துக்கு போகலாம். ஓகே, நாங்கள் வந்து இப்போ வேமண்டில் லேக்கில் என்ட்ரன்ஸ் கிட்ட வந்துட்டோம். போர்டை பார்த்துருப்பீங்க. இதால் தான் உள்ளுக்கு போகணும். வாங்க அப்படின்னா ஜாலியாக இருக்குது. சுற்றுற ஒரு இடம் வச்சுருக்கான். வந்து இப்போ குளத்துட அணை கட்டுட மேல் பகுதியில் தான் காணப்படுது. நான் ஈக்கிற இடத்துல இருந்து அப்படி ஃபுல்லாக பின்னுக்கு ஃபுல்லாகவே அணை கட்டு தான் காணப்படுது. பாருங்கள், இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தவங்களுக்கு விளங்குது. காற்று சரியான காற்று அடித்து கொண்டிருக்குது.
இந்த குளத்துக்கு வார வழி, நாங்கள் வந்த வழி ஒரு வழி, அதே போல் நிறைய வழிகளும் இந்த இடத்துக்கு காணப்படுது. இந்த குளத்தோட அமைவிடத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் மாத்தளை மாவட்டத்தில் கலேவில் அதே போல் நாவலன்னு சொல்லக்கூடிய இந்த 2 நகரங்களுக்கும் நடுப்பகுதியில் தான் இந்த குளம் வந்து காணப்படுது. அதே போல் இந்த குளத்தோட என்ன பின்பகுதியை பார்த்தீங்கன்னு சொன்னால் நிப்புலன்னு சொல்லக்கூடிய அந்த மலைத்தொடர் காணப்படுது பாருங்கள். இந்த மலைத்தொடரில் வந்து பழைய அரிய வகை மூலிகைகள், அதாவது ஆயுர்வேதக்கு தேவையான மூலிகைகளும் அந்த இடத்துல காணப்படுது. அதே போல் நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்த மெனிக்டன ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடம் ஒன்றும் அந்த இடத்துல இருக்குது. அடுத்தடுத்த விளக்குல அதை பார்த்துக்கொள்ளுங்க. அதே போல் அந்த இடத்துல விளங்குற வந்து அரங்கல மலைத்தொடர்னு சொல்லக்கூடிய ஒரு மலைத்தொடர், அது வந்து நாவலுக்கு சம்பந்தமான ஒரு மலைத்தொடர் வந்து அங்கேயும் எங்களுக்கு ஹைக்கிங் கேம்பிங் போக மாதிரி இருக்குது. அதே போல் இந்த சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் காணப்படுற இடம் தான் குருநேகலை தான் அந்த இடத்துல இருக்குது. அதே போல் இந்த குளத்திலிருந்து பார்க்கக்குள்ள, இந்த குளத்து அணைக்கட்டிலிருந்து பார்க்கக்குள்ள சுற்றி வர பல மலைத்தொடர்களும் அதே போல் வயல்வெளிகளும் காணப்படுது. அதே போல் இந்த சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பௌத்த விகாரை ஒன்று காணப்படுது. இந்த குளத்துக்கே சிறப்பான அம்சம் ஒன்று அந்த பௌத்த விகாரை தான். அதுதான் இந்த இடத்துல காணக்கூடிய சிறப்பம்சங்கள். ஓகே, நாங்கள் வந்து இப்போ நடந்து கொண்டு வைத்து கொண்டிருக்கிற வந்து இந்த குளத்தோட அணைக்கட்டு. இது எவ்வளோ பெரிய ஒரு அணைக்கட்டுன்னு சொல்லி பாருங்கள். கீழே வந்து ஃபுல்லாகவே பள்ளங்கள் தான். அந்த கீழே இருக்கிறது தான் ரோடு. இப்போ இது எவ்வளோ உயரத்துக்கு இந்த அணைக்கட்டை வந்து கட்டிக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்கள். இதுக்கு வந்து 3 வழிகள் இருக்குது. அதில் நாங்கள் 1ஆம் வழியில் தான் வந்திருந்தோம். இந்த இடம் ரொம்பவே அழகாக இருக்குது. அதே போல் ரொம்ப இந்த சீசன் வந்து ரொம்ப அழகான ஒரு சீசன் தான் சொல்லுவாங்க. ஏன்னா மழை பெய்து ஓய்ந்து இருக்குது. அதனால் அந்த வான் இதுகளில் வந்து தண்ணீர் பெய்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரிக்கும். அந்த இடத்துக்கு நான் பெய்து கொண்டிருக்கிறேன். நல்லா காற்று மிகுது. நாங்கள் வந்த டைம் சின்ன பிள்ளைங்க வந்து என்ன சொல்கிறது, இதெல்லாம் பட்டமெல்லாம் விட்டு கொண்டிருந்தாங்க பாருங்கள். இதுதான் நீர்க்காகம்னு சொல்லக்கூடிய அந்த காகம். இந்த இடத்த நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் கூகுள் மேப்பில் வந்து வேமண்டியில் லேக் நிற்கிது. இந்த இடத்துல வந்து நீங்கள் நண்பர்களோட வந்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் குளிக்கக்கூடிய எல்லா வசதிகளும் இந்த இடத்துல இருக்குது. 2-3 இடத்துல வந்து குளிக்கலாம். ஒன்றாவதே நான் காட்டினேன் தண்ணி போகிற ஒரு வாழ்க்காய் உண்டு. அதில் வந்து சின்ன பிள்ளைங்கள் வந்து குளிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதே போல் இந்த இடத்துல ஒரு அணைக்கட்டு உண்டு. அணைக்கட்டால் போகிற நீர்னால் நிறைய இளைஞர்கள் அதே போல் யங் பாய்ஸ் எல்லாம் வந்து அங்கே தான் வந்து குளிப்பாங்க. அந்த இடத்துக்கு தான் போய்த்து கொண்டிருக்கிறேன். அந்த இடத்தையும் காட்டுறேன். இப்படி அழகாக நான் ஒரு இடம். இந்த குளம் வந்து புனர் நிர்மாணம் செய்கிறதுக்கு முன் வந்து ரொம்ப குட்டியான ஒரு குளமாக தான் இருந்துச்சு. நாங்கள் நடந்து வந்து இந்த அணைக்கட்டு இருக்குது. இந்த அணைக்கட்டில் ஒரு பகுதி வந்து அந்த காலத்தில் வந்து உடைஞ்சு போயிடுச்சு. அப்படின்னா 2001ஆம் ஆண்டு 2002ஆம் ஆண்டு காலப்பகுதியில் வந்து அணைக்கட்டு வந்து உடைஞ்சு போயிடுச்சு. அந்த உடைந்து போன அணைக்கட்டு இடத்துல தான் புதிதாக வந்திருக்கிற இந்த வான்கதவு வந்து புதிதாக அமைக்கப்பட்டிருக்கிற இந்த வான்கதவு வந்து அந்த உடைந்து போன அணைக்கட்டு மேலே தான் கட்டி வச்சுருப்பாங்க. வேமண்டியில் குளம் வந்து 2002ஆம் ஆண்டு வந்து புனர் நிர்மாணம் செய்கிறதுக்கு ஆரம்பிக்கப்பட்டுச்சு. அதாவது இந்த வேமண்டியில் குளம் வந்து சின்னதாக தான் இருந்துச்சு. 2002ஆம் ஆண்டு தான் புனர் நிர்மாணம் செய்கிறதுக்கான வேலை திட்டங்கள் அறிமுகம் செஞ்சாங்க. அதே போல் 2017ஆம் ஆண்டு தான் மக்களுக்கு வந்து கையளித்தாங்க. இந்த நீர்த்தேக்கத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த குளத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் 92 ஹெக்டேர் நீரை பரப்புலை கொண்ட ஒரு பெரிய ஒரு குளம் ஒன்று தான் இந்த குளம். இந்த குளத்துக்கு வந்து 3 முறவன்னு சொல்கிற தண்ணீர் வழங்குற அந்த இது பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இதுதான் இது வந்து 3 காணப்படுது. அதில் ஒன்றாவது வந்து இந்த குளத்திலிருந்து குருநாகல் மாவட்டத்துக்கு, அதாவது குருநாகலுக்கு போகிற வாட்டியும் கால்வாய் மூலமாக, அதாவது நிலத்தடி மூலமாக சுரங்கம் மூலமாக கொண்டு செல்லக்கூடிய அந்த நீரை, இந்த குளத்திலிருந்து நீரை வந்து குருநாகல் வரைக்கும் வந்து கொண்டு செல்லக்கூடிய திட்டங்கள் வந்து அறிமுகம் செய்து நடைமுறைப்படுத்திக்கிறாங்க. அது வந்து பெரும்பாலும் வேலைகள் வந்து முடிஞ்சிருச்சு.
அடுத்த ஹொரை வந்து உச்சட்ட தேவன் சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு போகுது. அடுத்த ஹொரை வந்து மெனிக்தனை அதே போல் வெள்ளம்பிட்டி அங்கே போட்ட இடத்துக்கு போயிட்டு கொண்டிருக்குது. இந்த குளத்துல இருந்து நிறைய இடங்களுக்கு வந்து தண்ணீர் வந்து வழங்கி இங்குள்ள சுற்றி இருக்கிற இந்த கிராமங்கள் அனைத்துமே வயல்வெளிகள் அனைத்துமே செல்ல செழிப்பாக வந்து காணப்பட்டதுக்கு ஒரு அதே போல் இந்த வான் கதவால் போகிற இந்த தண்ணீர் வந்து எங்கே போகுது சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் தமுல்லையில் இப்பங்கட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த குளத்துக்கு தான் இங்கிருந்து இந்த வான் தண்ணீர் வந்து பெய்து கொண்டிருக்குது. இந்த போகிற வழியில் வந்து இப்பங்கட்டு போகிற வழி வரங்காட்டியுமே வந்து அது அக்கம் பக்கத்தில் இருக்கிற கிராமம் அனைத்திலும் உள்ள வயல்வெளிகளை வந்து பசலை மிக்க போசனை மிக்க இதாக்கித்தான் இந்த தண்ணீரெல்லாம் வைத்து இப்பங்கட்டு குளத்துக்கு வந்து சேருது. இந்த இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் லீவு நாட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான ஆட்கள் வருவாங்க குளிக்கிறதுக்கு. நிறைய பேர் வந்து இந்த இடத்துக்கு வருவாங்க. நிறைய பேருக்கு தெரியாது, ரொம்ப அழகான இடம் வந்து பக்கத்தில் தான் இந்த புத்தகம் டிஸ்ட்ரிக்ட் மூலமாக வந்து இந்த இடம் வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆகிடுச்சு. இந்த இடம் வந்து உங்களுக்கு வரக்கூடிய வழிகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2-3 வழி இருக்குது. நீங்கள் குருணைகள் கொழும்பு சைடில் வாரீங்கன்னு சொன்னால் கலைவேலைக்கு வந்து கலைவேலையிலேருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் வரணும் வேணும். அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து நாவல் சைட்டால் வாரீங்கன்னு சொன்னால் நாவலிருந்து கலைவேலை அதாவது வேமண்டில்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துக்கு தூரம், அதாவது ஒரு 8 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இது அமைந்திருக்கு. இது நீங்கள் வாரீங்கன்னு சொன்னால் இந்த இடம் மட்டும் இல்லை, இதே போல் மினிக்தன்னு சொல்லக்கூடிய இடமும் இந்த இடத்துல வந்து பார்க்கக்கூடிய நதி இருக்குது. ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் சூரியன் மறைந்து கொண்டிருக்குது. டைமை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ சரியாக 5 மணி தாண்டிருச்சுன்னு நினைக்கிறேன். 5 மணி இல்லை, 6-7 இப்போ வந்து டைம். இப்போ பாருங்கள் சூரியன் மறைந்து கொண்டிருக்குது. சும்மா தங்க தட்டாக ஜொலித்து கொண்டிருக்குதுன்னு தான் சொல்லலாம். பாருங்கள் இந்த எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி. இந்த வியூ வந்து சொற்பம் அப்படின்றா சொற்கலோகம்னு தான் சொல்லலாம். ரொம்ப அழகான ஒரு வியூ வந்து பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி வேறு லெவல்.
இப்போ வேமடியில் குளத்தை வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. உங்களை எல்லாருக்கும் வந்து ஈவினிங் வந்து என்ஜாய் பண்ணாலும் நம்மளா வந்து குளிச்சுட்டு ஃபன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆக்கி சமைச்சி வச்சுட்டு சாப்பிட்டு போகக்கூடிய வசதிகள் இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்த நான் சொல்லியிருந்தேன் எப்படி வாரேன்னு சொல்லி. அடுத்த லக் வந்து அப்படின்னா மெனிக் தானே அந்த புராதன இடத்த வந்து நான் சுற்றி காத்துறேன் அப்படின்னு இந்த வீடியோ இதோட முடித்துக்கொள்வேன். இந்த வீடியோ எந்த காரணத்துக்காக உங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டாயம் ஷேர் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருக்கிறோம். கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் உங்களுக்கு விடை பெற்றுக்கொள்வது அரசு. பாய் படிஸ் பாய்.